பழைய சாதத்தில் நான் இன்றைக்கி வடை பண்ண போகிறேன். ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக சூப்பராக இது இருக்கும். ஸோ பழைய சாதம் நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருவோம் இல்லையா, அந்த தண்ணியை முழுமையாக எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லை மத்தியானம் வச்ச சாதம் தாங்க நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் தண்ணி ஊற்றிருக்க மாட்டீங்க. அது இதோட ரொம்ப சுலபம். எல்லாமே சேம் தான். இந்த மாதிரி தண்ணி எடுக்கிற ப்ராசஸ் மட்டும் உங்களுக்கு இருக்காது. என் அன்பு வணக்கம். உளுந்தம்பருப்பு கொஞ்சம் கூட போடாமல் நம்ம சூப்பராக ஒரு டேஸ்டியாக வடை பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். டீ இலைகள் தூள்களை எல்லாத்தையும் கரெக்டான ப்ரொப்போர்ஷன்ஸில் பர்ஃபெக்டாக மிக்ஸ் பண்ணி பண்ணது தான் எஸ்ஆர் நேச்சுரல் பிளெயின் டீ. ஃபைன் பிளெண்டட் ஆன ஒரு டீ இப்போவே ஆர்டர் பண்ணி ப்ளேஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிற வாட்டரை நம்ம நல்லா புழிஞ்சிட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்குள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் சாதத்தையும் நம்ம நல்லா புழிஞ்சி நல்லா போட்டாச்சு. அடுத்து என்னென்னா, இது முக்கியமான ஒரு விஷயமே இதுதான். நல்ல ஒரு சூப்பராகவும் இருக்கும், கிறிஸ்பியாக வர வேண்டியது. நான் அரிசி மாவு சேர்த்துருக்கிறேன். இது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி ஊற்றாத சாதமாக இருந்ததுன்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். ஓகே, இப்போ இது கன்ஃபார்மாக இது நல்லா அரைஞ்சிருக்கும். பாருங்கள், சூப்பராக அரைஞ்சிருச்சு. ஸோ நல்லா மசிஞ்சிடும். நீங்கள் ரொம்ப நேரம்லாம் போட தேவையில்ல. ஒரு 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 30 செகண்ட்ஸ் அப்படி அரைச்சாலே இது நல்லா மைய அரைஞ்சிரும். இதை நான் ஒரு சின்ன பவுலில் மாற்றிக்கிறேன். அரை பச்சை மிளகாவை நான் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக இஞ்சியை பொடியாக நறுக்கி நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக நான் வெங்காயத்தை வெட்டி நான் சேர்த்துக்கிறேன். இந்த வடைக்கு நீங்கள் நிறைய வெங்காயம் சேர்க்க வேண்டாம். ஏன்னா வெங்காயத்துலேருந்து தண்ணி நிறைய வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம சாதம் நல்ல தண்ணியில் தான் வடிச்சிருப்போம். பழைய சாதமாக இருந்தால் இன்னும் அது தண்ணியிலே நல்லா ஊறி இருக்கும். ஸோ அதனால் வெங்காயம் கம்மியாக சேர்த்துக்கிறது நல்லது. அப்போ தான் இந்த வடைக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இது நல்லா சாப் பண்ணியாச்சு. ஸோ நான் கொஞ்சமாக தான் வெட்டியிருக்கேன். ஸோ இது சாப் பண்ணியாச்சு. இதை நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். ஒரு 3 பிஞ்ச் காயப்பொடியை சேர்த்துக்கிறேன். அதோட கொஞ்சமாக நான் கருவேப்பிலையும் நான் சேர்த்துக்கிறேன்.